घर में कोई भी फंक्शन हो, कोई भी कार्यक्रम हो, हम सोने के गहने नहीं खरीदेंगे. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் இனிமே கோல்டே வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வாங்குறதுனால நம்ம கண்ட்ரி வீக் ஆகிக்கிட்டே இருக்குதாமா. அண்ட் ஹி இஸ் ரைட். கோல்டு, ஆயில், எலக்ட்ரானிக்ஸ்னா ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ற நிறைய பொருட்களை இம்போர்ட் தான் பண்றோம். சரி, இப்போ அதை கூட விடுங்க. ஆனா நான் யூஸ் பண்ற போனு, ஷர்ட், ஷூ, இப்போ எனக்கு பசிக்குதுன்னு ஏதாச்சும் ஆர்டர் போடுறேன் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் கொண்டு ஒரு வெள்ளைக்காரனோட பிராண்டா தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ கோல்டு, ஆயில்லாம் நம்ம முன்னாடியே பிளான் போட்டு இங்க உருவாக்கல. சோ நம்மகிட்ட இல்லைன்னு அங்கிருந்து இம்போர்ட் பண்றோம். அண்ட் இட் மேக் சென்ஸ். ஆனா தமிழ்நாடுல மட்டும் பம்ப்ல இருந்து மைக்ரோ சிப்ஸ் வரைக்கும் 8000 டிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் பண்றோம். ஆனாலும் அது டைரக்டா நம்ம கைக்கு வராம நடுவுல ஒரு அமெரிக்கன் பிராண்ட் உள்ள வந்து ஒரு லோகோ போட்டு அதை சுத்தி ஒரு கதை சொல்லி நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா வாங்குறோம். அதுக்காக சண்டைலாம் போடுறோம். ஆனா மேட் இன் திருப்பூர் அப்படிங்கிற லோகோ எல்லாம் எங்கேயாச்சும் பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு லோக்கல் பிராண்ட் ஆயிடுதுல. சோ இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழக்கம் போல இன்டர்நெட்ல மட்டும் தேடுறதை தாண்டி மேனுஃபேக்சரர்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ் அண்ட் 270+ குளோபல் பிராண்ட்ஸ் பில்ட் பண்ண ஒருத்தர் கிட்ட ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்ட் கிளாஸ் டிசைனர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கும் போய் அங்க இருக்கிற எல்லா ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு வீக் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி பேசினேன். அண்ட் இதுல இன்னைக்கு தமிழ்நாடுல இவ்ளோ பிசினஸ் இருந்தோம், இவ்ளோ நல்ல ப்ராடக்ட்ஸ் இருந்தோம், பிராண்டிங் அண்ட் டிசைனிங்ல எப்படி ஃபெயில் ஆனோம் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிராண்டை ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாவும் நான் தெரிஞ்சுக்கிறேன். So let's get right into the system. ஸோ நம்ம பெருசா பிராண்ட் பில்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கான திறமையே இல்லைன்னு அர்த்தமா. இன்னைக்கு இருக்கிற லீனிங் டவர் ஆஃப் பீசா, ஐஃபில் டவர், பிரமிட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஆனா ஒரு 1000 வருஷம் முன்னாடியே ராஜராஜ சோழன் 66 மீட்டர் ஹைட்ல ஒரு கோபுரம் கட்டினாங்க. அந்த டைம்ல கிரேனோ சிமெண்டோல கிடையாது. ஆனா இதையும் தாண்டி 80 டன்னுக்கு ஒரு கேப் ஸ்டோன் அது மேல பிளேஸ் பண்றாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அப்போ ஹைட்ராலிக்ஸ் கிடையாது. ஸோ ஒரு 4 இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு ரேம்ப் கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அந்த 80 டன் வெயிட் இருக்கிற கேப் ஸ்டோனை மேல கொண்டு போய் வச்சிருக்காங்க. And this is just one of the example. கீழடியில 2300 years ago they had underground water management system. நான் இன்னொருக்கா கூட சொல்றேன், 300 BCல அண்டர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த டைம்ல நீங்க மற்ற இடங்கள்ல பார்த்தனா people were in caves, people were searching for fire, but நம்ம ஊர்ல தான் வந்து we were having like underground drainage system. They had lot of toys, the potteries were well designed, like ஒரு flower inspire பண்ணி they could do pot designs எல்லாமே. A lot of ornaments which the women of கீழடி civilization had it. மியூசியம் விசிட் பண்ணா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸும் ஒரு பீட்ஸும் எவ்வளோ இன்ட்ரிகேட்டாக இருந்துச்சு. அதோட அந்த ஷெல்ஸ், பேங்கிள்ஸாக இருக்கட்டும், அந்த குட்டி குட்டி பெண்டன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து தெரியுது. தே ஹேவ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த டிசைன். ஸோ நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளாலையும் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி பிராண்ட் ஆக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. உலகம் ஃபுல்லாக அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு குளோபல் பிராண்டை நம்மளால டிசைன் பண்ண முடியும். அண்ட் அதை நம்ம பண்ணியிருக்கோம். பட் மற்றவங்க பண்ண மாதிரி நம்ம கல்ச்சரை பற்றி நம்மளே கத்தி வெளியே அட்வர்டைஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ண மறந்துட்டோம். ஃபாரினர்ஸ் வந்து அதை டிஜிட்டலி டாக்குமெண்ட் பண்ண ஒரே ரீசன்னால தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் இந்த பிராண்ட் இவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கான்ட்டு. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை விட பெட்டராக டிசைன் பண்ணியிருந்தோம். மேபி இப்படி செலிப்ரேட் பண்ணாததே நம்ம கல்ச்சராக கூட இருக்கலாம். பட் பிரச்சனை என்னன்னா, இப்படி நம்ம மிஸ் பண்ணதுனால இன்னைக்கு பிராடா, அர்மானி, டியோர் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் நிறைய இந்தியன் டிசைன்ஸ்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து அவங்க ப்ராடக்ட்ஸ் பண்ணி நம்மளோட விஷயங்களை அவங்க குளோபலி ட்ரெண்டா மாத்துறாங்க. அண்ட் நம்ம அதை வெறும் அப்ரிஷியேட் மட்டும் தான் பண்ணிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபி 11.19% க்ரோ ஆகுது. இந்தியாலே நம்ம தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கானமி. இதுக்கு ஒரு பெரிய காரணம் தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற 39,000 ஃபேக்டரிஸ். நம்ம மைக்ரோ சிப்ஸ்ல இருந்து பம்ப் வரைக்கும் ஒரு 8000 டிஸ்டிங்க்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம ஏன் பெருசா பிராண்ட்ஸ் பண்ணல? Now we are talking from அம்பத்தூர். அம்பத்தூர்ல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பாத்தீங்கன்னா ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிஸ் 1000+ கம்பெனிஸ் இருக்கும். ஒரு பேரிங் கம்பெனி இருக்கு, தே மேக் பேரிங்ஸ் அப்படின்னா தே ஒன்லி செல் இட் டு கம்பெனிஸ் அரவுண்ட் திஸ் ஏரியா. பிகாஸ் தே ஃபோக்கஸ்ட் ஆன் இதை நான் மேனுஃபேக்சர் பண்ணணும், இது ஒரு கம்பெனிக்கு நான் விற்கணும். இதை மட்டும் ஒரு ஃபினான்ஷியல் மோட்டிவேஷன்ல மட்டும் தான் அவங்க ஒர்க் பண்றாங்களே தவிர அது பிராண்டா நம்ம வந்து பார்க்கல. I met a lot of people from Erode, Salem. They are all making some phenomenal businesses. They have great manufacturing, great product. But அவங்களுக்கு பிராண்ட்ல நம்பிக்கையே கிடையாது. என்னால பிராண்ட் பண்ண முடியுமா, பிராண்டிங்க்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, இப்போ ஒரு மார்க்கெட்டிங்க்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா ஆனுவலா நீங்க பட்ஜெட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நேச்சுரலா அவங்க மைண்ட் யோசிக்கிறதே வந்து நான் ஏன் அந்த 50 லட்ச ரூபா வந்து நான் என் மக்கள்ல போடக்கூடாது, நான் ஏன் அந்த 50 லட்ச ரூபா ஒரு மிஷின்ல ஒரு எக்யூப்மெண்ட்ல போடக்கூடாது, இல்ல நான் ஏன் அதை டிஸ்கவுண்டா என் கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது. இப்போ இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கும்போது ஓகே, ஏன்னா மேனுஃபேக்சர் பண்றோம், ரெகுலரா ஆர்டர் வருது, வின் 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 இருக்கலாம். ஆனா எங்க இந்த மாதிரி காசு வருதோ அங்க காம்படிஷன் ஒரு விஷயம் வரும். உங்களோட பெட்டரா ஒரு மேனுஃபேக்சரர் வந்து பிரைஸ் கோட் பண்ணா பிராண்ட்ஸ் கேன் ஸ்விட்ச் ஈஸிலி. வியட்நாம், பங்களாதேஷ், இந்தோனேஷியா கூட நம்மளோட
காம்படிட்டர்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு டைம் அவங்க நம்மளை விட சீப்பாக செல் பண்ணும்போது நம்ம எப்போ நமக்கு ரெகுலராக வர அந்த ஆர்டரை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். Manufacturers might start getting squeezed in the future. அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினும் அவங்களோட ப்ரைசிங் பவரும் அடி வாங்குறதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு. இப்போ நீ துட்டு பண்றேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஐ வில் ஸ்டார்ட் கம்பீட்டிங் பை டூயிங் த சேம் ப்ராடக்ட். If I start making the same product, then for my customer, comparison will become very, 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 very difficult. When comparison starts becoming difficult, angadam brand value starts into the picture. It is a mandate. It is a non-negotiable thing that every single organization has to do to become a brand. நான் என்னோட ஃப்ரெண்டோட ஃபேக்டரியிலேயே வந்து கோயம்புத்தூர்ல I have seen them create sportswear for 2 competing brands. ரெண்டுமே இஸ் டன் பை த சேம் பீப்புள். வெறும் ஒயிட் லேபிள் லோகோ மட்டும் தான் வேற அடிச்சு கொடுக்குறாங்களே தவிர ஒரே ஃபேக்டரியில ஒரே நாள்ல ஒரே டேபிள்ல 2 கம்பீட்டிங் பிராண்ட்ஸுக்கு நடக்குது ப்ரொடக்ஷன். இதே சட்டையை நான் இன்னொருத்தனுக்கு பண்ணி கொடுக்கறதும் இதே சட்டையை நானே பிராண்ட் பண்ணி விற்கிறதுக்கும் எனக்கு அதோட மார்ஜின் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு இந்த ப்ராஃபிட் மார்ஜினை நம்ம வேற நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். பட் அந்த ப்ராஃபிட் மார்ஜினை நம்மளே வச்சுக்கலாம். அண்ட் கோயிங் வித் த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், இப்போ யூஎஸில் வேறு மேனுஃபேக்சரிங் வந்து இங்கே தான் பண்ணணும், வெளியே பண்ணக்கூடாதுன்றப்போ இங்கே ஒரு இன்ஸ்டபிலிட்டி நடக்கலாம்ல. இப்போ யூஎஸில் வந்து சைனாவில் பண்ணக்கூடாது, அப்படி இந்தியாவிலேயே நிறைய இப்போ ஐடி இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு பேக் ஹவுஸாகவே இருந்தோன்னா பண்ணி கொடுத்து நம்ம எதுவுமே இல்லாமல் போயிடுவோம். ஸோ இப்போ ஒரு கோர்லேருந்தே அப்போ ஒரு சிஸ்டமில் எங்கேயோ வீக்னஸ் இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம எப்போல்லாம் ஒரு விஷயத்துக்கு எஸ்ன்னு சொல்லி அதை பண்ணுறோமோ அந்த டைமில் பல விஷயங்களுக்கு நோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கே நம்ம மேனுஃபேக்சரிங்கில் டாப்பில் இருக்கும். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் அமேசானில் போய் முருங்கா பவுடர்னு எடுத்து போட்டிங்கன்னா 100 grams would cost you about like 300-400 rupees. பட் நம்ம பேக்கேஜ் பண்ண மாட்டேங்கிறோம். There are companies from China and US coming down to all the way to Karur, taking that powder, packaging it and selling it in their countries. இப்போது அந்த மாதிரி நம்மளுடைய நம்ம மண்ணுக்கு சொந்தமான ஏகப்பட்ட ப்ராடக்ட். திண்டுக்கல் பூட்டை நம்ம என்னங்க பிராண்ட் பண்ணியிருக்கோம்? தஞ்சாவூர் பொம்மை என்ன பிராண்ட் பண்ணியிருக்கோம்? காஞ்சிபுரம் சாரி இந்தியாவுக்குள்ளே தான் பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆர் வி டூயிங் இட் குளோபலி? இஸ் தேர் எனி பிராண்ட் விச் சேலஞ்சு ஒரு பாரிஸ்லேயோ இல்லை வந்து ஒரு நியூயார்க் ஃபேஷன் வீக்லையோ காஞ்சிபுரம் சாரி எடுத்துகிட்டு ரேம்ப் வாக்கில் நடக்க வைக்க முடிஞ்சா? நத்திங் லைக் இட்ல. யூஎஸ்ல இருந்து முன்னாடி நம்ம கிட்ட நிறைய ரீசோர்ஸ்லாம் எடுக்க வந்தாங்க. இப்போ ஒரு லெவல் அப்கிரேட் ஆகி நம்ம கிட்ட இருந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ற ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க காப்பியோ இல்ல பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன். ஸோ நம்ம கிரியேட் பண்ற பொருளை பொறுத்து அதுக்கு பேட்டன்ட்டோ ட்ரேட்மார்க்கோ இல்ல காப்பிரைட்டோ ஃபைல் பண்ணிடணும். இப்போ நம்ம ஐபோன் வாங்குறோம்னா கூட அதுல இருக்க கிளாஸ் இவ்வளோ, சிலிகான் இவ்வளோ அப்படின்னு அதுக்கு நம்ம பே பண்றது இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆப்பிள் அப்படிங்கிற இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம பே பண்றோம். நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை வச்சு ப்ராடக்ட் பண்ணி பிராண்ட் பில்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து உள்ள வந்து நம்மளை பத்தி ஸ்டடி பண்ணி அவங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸை கிரியேட் பண்ணும்போது நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை வச்சு ப்ராடக்ட் பண்றதுக்கான லிபர்ட்டியை அங்க இழக்கிறோம். நான் வந்துட்டு ஒரு நியூயார்க் கம்பெனி ஒன்று பார்த்தேன். இட் இஸ் கால்ட் அஸ் ஓல்ட் மெட்ராஸ் டெக்ஸ்டைல் கம்பெனி ஆர் சம்திங் லைக் தட் நினைக்கிறேன். அந்த கம்பெனியோட லோகோ வந்து நம்ம முருகருக்கு போடுற அந்த ஓம் சிம்பிள், அந்த முருகரோட ஓம் சிம்பிள் போட்டுட்டு ஒரு செக்டு சட்டை வந்து அதுதான் அவங்களோட ஐகானிக்கான பீஸ். நான் வந்துட்டு இது எங்க ஊர்ல இது 200 ரூபாய்க்கு கிடைக்கும்டா, பட் அங்க வந்து பார்த்தா இது வந்து $1100 இருந்து அப்படின்னா 90,000 rupees. ஓகே, இங்க வந்து 200-300 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கிற ஐட்டம் வந்து அவங்க 1000. எனக்கு ஒரு முதல் 5 நிமிஷத்துக்கு புரியல நான் இங்க என்ன பாக்குறேன் அப்படிங்கறது. ஸோ அந்த இப்போ ஒரு ஃபாரின் ஆடியன்ஸுக்கு வந்து நம்மளோட ஒரு தமிழ் சிம்பிளை போட்டுட்டு பார்க்கும்போது ஓ இது வந்து ஃபாரின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கிலீஷ்ல எழுதியும் ஒன்று புதுசா சூப்பரா சொஃபஸ்டிகேட்டடா காமிக்கும் போது நம்மளுக்கு ஓ இது ஃபாரின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இம்ப்ரெஷன். இப்போ நான் பண்ண ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஏட்ரி குளோபல்ன்ற ஒரு என்ஜிஓ கூட கொலாபரேட் பண்ணி நான் பண்ணேன். அவங்க வச்சிருக்க ஆர்டிசன்ஸ் விச் இஸ் ஷோலிகா ட்ரைபிள்ஸ்னு சொல்லிட்டு அந்த ட்ரைபிள்ஸ் வச்சு நான் பண்ண ஃபர்னிச்சர். லேண்டனா வச்சு அவங்க பண்ண ஒரு கிராஃப்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா இடத்துலையும் வந்து போய் ரீச் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்தியன்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு தெரியும், எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஃபாரினர்ஸ் வந்து இந்தியனோட கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க. பட் இந்தியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுறாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறாங்க. இந்தியன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ நம்ம இது வேல்யூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம குளோபல் மார்க்கெட்டில் ஐக்கிய மாதிரி ஒரு பிராண்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியும் இந்தியாவில இருந்து. இன்ஃபேக்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நார்த் இந்தியாவில் கூட நிறைய பிராண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. நான் இப்போ தமிழ்நாட்டில் இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை, அன்டினேபிளி இங்கே நிறைய வந்துட்டு இருக்கு. பட் நான் இதில் ரீசர்ச் பண்ணும்போது நம்மளோட பொட்டன்ஷியல் எங்கேயோ இருக்கு. There is a research done by a brand and they told me this thing that இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் தான் நம்ம சாப்பிட்றோம். சவுத் இந்தியன் ஸ்நாக்ஸ் எங்கே நம்மளுக்கு பேக்கேஜாக கிடைக்குது? there are only 2-3 brands in Tamil Nadu or South India which is selling pan India and South Indian snacks.
பட் இன்றைக்குமே நம்ம ஆலு பூஜியா சாப்பிட்றோம், பூஜியா சேவ், இதெல்லாமே வந்து இட்ஸ் அ நார்த் இந்தியன் ஸ்நாக். பட் அது ஏன் நம்ம சாப்பிடணும்? நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட தமிழ்நாடு பேஸ்டு ஸ்நாக்கே இருக்குது. பட் தெர் இஸ் அ கேப் தேர் தட் ஜஸ்ட் பீப்புள் டசன்ட் நோ. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வரைக்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் கேப்ஸ் அண்ட் பில்டிங் ஆஸ்பிரேஷனல் லெவல் ப்ராடக்ட்ஸ். சரி, இப்போ இவ்வளோ பேசிட்டோம். நான் இப்போ ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட போய் பிராண்ட் பில்ட் பண்ணுங்க, பிராண்டிங்க்கு நிறைய காசு செலவு பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய சூதாட்டமாக தெரியும். ஏன்னா அந்த பிராண்டிங்க்கு இவ்வளோ செலவழிக்கிறதுனால ரிட்டர்ன்ஸ் வருங்கிறது எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. அண்ட் இதுக்கே எந்த ஃபார்முலாவும் இருக்காது. அப்படிதான் நானும் நினைச்சேன். பட் அது உண்மை இல்லை. இப்போ வந்து நம்ம யூனிலீவர் மாதிரி ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, யூனிலீவருக்கு 50 பிராண்ட் இருக்கு, 60 பிராண்ட் இருக்கு, இல்லை 100 பிராண்ட் கூட இருக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனால 100 பிராண்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ பிராண்டிங்கிறது ஒரு சயின்ஸ். அந்த சயின்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற ஃபார்முலாவை ஒருத்தவங்க வந்து கிராக் பண்ணி வச்சிருக்காங்க. பிராண்ட் ஈக்குவல் டு ரிலேஷன்ஷிப் இன் டைம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக எல்லாமே இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியோ, கலர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ, இல்லை அதை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நம்ம இதை யாருக்கு கொடுக்க போகிறோம் அண்ட் இது யாருக்கானது இல்லை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். மார்க்கெட்டிங்கில் செத் கார்டன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம எல்லாருக்குமே ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யாருக்குமே பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு டிசைனர்னா ஒரு நிஞ்சா மாதிரி இருக்கணும் when they go for user research. ஸோ கன்சியூமர் தான் ப்ரைமரி. ஸோ ப்ரைமரி எண்ட்லேருந்து அவங்க மூலமாக என்ன பண்ண முடியும், அண்ட் ரியல் வேர்ல்டில் ஒரு கன்சியூமர் எப்படி ஒரு ப்ராடக்ட் அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் வந்து ஷூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கேட்டகரியில் ஜென்ரலாக ஷூஸ்க்கும் ஒரு பீப்புளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. சில பேர் வந்து ஷூஸ் வந்து ஜென்யூனாக ஒரு ஒர்க் வேராக போடுறாங்க, ஒரு டெய்லி கம்யூட்காக போகிறாங்க. சில பேர் அது கலெக்டபிள்ஸாகவும் வச்சுக்கிறாங்க. ஸோ முதல்ல அந்த ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வெளியே போய் அவங்களோட ஷூ பிஹேவியர் பார்க்கணும், எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸில் எப்படி ஷூ போய் வாங்குறாங்கன்றது நம்ம அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் கொஞ்சம் பேர் இன்டர்வியூ வைப்போம், வச்சுட்டு சைட் பை சைட் செகண்டரி ரிசர்ச் நாங்கள் பண்ணுவோம். செகண்டரி ரிசர்ச்சில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்கிற பிளாக்ஸ் அண்ட் ஷூ ரிவ்யூஸ், மார்க்கெட்டில் என்னெல்லாம் ஷூஸ் இருக்குது, காம்படிட்டர்ஸ் யார் இருக்காங்க, அண்ட் காம்படிஷன் அனலைஸ் பண்ணுறது, அவங்க பிராண்ட் என்ன இதுக்காக பண்ணுறாங்க, அவங்க எதில் ஃபெயில் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஃபெயிலியர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த இதையும் சைமல்டேனியஸாக பண்ணிவிட்டு சைட் பை சைட் நம்ம ரியல் வேர்ல்டில் பண்ணுற டெஸ்ட்டையும் சேர்த்து பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பேட்டர்ன்ஸ் அண்ட் மேப் பண்ணுவோம் எல்லாத்தையும். இதுலேருந்து இது சிமிலராக இருக்குது, இது இங்கே மேட்ச் ஆகுது, இல்லை இங்கே மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குது, இதனால நம்ம எப்படி என்ட்ரி பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரீசர்ச் பார்க்குறோம். அதில் நெக்ஸ்ட் டிசைன். என்னடா ப்ராடக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை எப்படி டிசைன் பண்ணி அழகா மாத்தலாம் அப்படின்னு பேசுறேன்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை அழகா பிரீமியமா மாத்துறது மட்டும் டிசைன் இல்லை. எஸ்தெட்டிக் அப்படிங்கிறது டிசைனோட ஒரு பார்ட். அதை தாண்டி ஒரு ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறத டிசைட் பண்றதே அந்த டிசைன் தான். இப்போ இங்கே மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரர்ஸ், மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க டிசைன் அப்படின்னால என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ப்ராடக்ட்டை வந்து எஸ்தெட்டிக்காக ரொம்ப ஸ்டைலாக பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க எஸ்தெட்டிக்காக கிட்டால் நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, செலவு தான் இன்க்ரீஸ் ஆகிடணும். டிசைன் வச்சு சில காம்பனன்ட்ஸில் இதெல்லாம் தேவையில்லைன்னே குறைச்சி நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ண பிராண்ட்ஸும் இருக்காங்க. ஆக்சுவலாக டிசைன் என்ன, அதுவும் இண்டஸ்ட்ரியல் டிசைன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டை இன்னும் எஃபிஷியண்ட்டாக நான் எப்படி மாற்றுறது. டிசைனர் கேன் ஒர்க் ஃபார் அ மேனுஃபேக்சரர். நான் எப்படி இந்த ப்ராடக்ட்டை கம்மியான பொருள் வச்சு லைட் வெயிட்டாக பண்ணி தரன்றதும் ஒரு டிசைனர்னால முடியும். இந்த செட் ஆஃப் பீப்புளை எப்படி நான் எமோஷ்னலி கன்வின்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியுன்றதையும் பண்ண முடியும். அண்ட் ஒரு டிசைனர்னால ஒரு ப்ராடக்ட் எப்படி நான் கம்ஃபர்டபுளாக பிடிக்க முடியும், யூஸ் பண்ண முடியுன்றதையும் மாற்ற முடியும். ஸோ ஒரு டிசைன்ன்றது ஒரு ஹோலிஸ்டிக்கலான டிபார்ட்மெண்ட். It's not a fancy thing, it's a bare minimum, I would say. By the way, இந்த வீடியோவை உங்ககிட்ட கரெக்டாக போய் சேர்க்கிறதுக்கு டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் இருக்கிற ஆல்மோஸ்ட் 15 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸை நேரில் பார்த்து மீட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கோம். த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ண டாட் ஸ்கூலுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். டாட் ஸ்கூலில் இப்போ இன்டீரியர், ஃபேஷன், கம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரியல் டிசைன் 4 மேஜர்ஸில் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நான் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி நம்மளோட பிராண்ட்ஸ்னால குளோபல் ஸ்டேஜில் கம்பீட் பண்ண முடியும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட இவங்க குளோபல் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்நேஷனல் டிசைன், கல்ச்சுரல் எக்ஸ்போஷரும், குளோபல் ஸ்டேஜில் இவங்க போர்ட்ஃபோலியோ காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. இதை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கும் போது தான் அவங்களோட 2 ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா ஸ்கில்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் ஒலிம்பிக்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் சொல்ற வேர்ல்ட் ஸ்கில் ஷங்காயில செலக்ட் ஆகி இந்தியாவை குளோபல் ஸ்டேஜ்லயே ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே டிசைன் அண்ட் பிராண்டிங்க்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு பெரிய ஸ்கோப் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நீங்களும் இந்த ஃபீல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனோட கோர்சஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜர்னியை ஆரம்பிங்க. நவ பேக் டு தி வீடியோ. சோ டிசைன்ல ஃபர்ஸ்டா இருக்கிற ஒரு பில்லர் தான் பொசிஷனிங். இன்னைக்கு டைம்ல ஒரு பக்கம் ஏஐ இருக்கு அண்ட் இவ்வளவு ஃபேக்டரிஸும் இருக்கு. சோ ப்ராடக்ட் பண்றது பிரச்சனையே இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். பட் கஸ்டமரை அந்த ப்ராடக்ட் வாங்க வைக்கிறது தான் எங்க பேட்டில். நான் 10 வருஷமா பண்றேன், 20 வருஷமா பண்றேன், 25 வருஷமா பண்றேன், இல்ல நான் புதுசா ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறேங்கும் போது பொருள் பேசும். பொருள் ஓரளவுக்கு தான் பேசும். நான் சூப்பரா பொருள் பண்ணிட்டேன், கஸ்டமர் என்ன தேடி வருவாங்க. யாரும் வர மாட்டாங்க. எல்லாருக்கும் 10,000 பிராண்ட் இருக்கு, வீட்டு பக்கத்துலயே 2 பிராண்ட் இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல 2000 பிராண்ட் இருக்கு,
இ-காமர்ஸ்ல 20,000 பிராண்ட் இருக்கு. இதை தாண்டி உங்ககிட்ட வரணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அப்படியே வந்தாலும் 2வது வாட்டி வரதுக்கு நீங்க இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும். அது மாதிரி சைக்கிள் வில் கீப் கோயிங் ஆன் அண்ட் ஆன். அம்பானி ஒன்று சொல்லுவாரு, ப்ராடக்ட் இஸ் கிங், டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் காட். பொசிஷனிங் எங்க வருது அப்படின்னா உங்களோட கோர் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிலே வருது. என்கிட்ட ஒரு பிஸ்கெட் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று இருக்கு. ஓகே, அந்த பிஸ்கெட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல என்னால வந்து குட் டே பிஸ்கெட்டும் பண்ண முடியும், என்னால வந்து ஹைட் அண்ட் சீக்கும் பண்ண முடியும், என்னால வந்து ஒரு நியூட்ரி சாய்ஸும் என்னால பண்ண முடியும். குட் டே வந்து இஸ் எவ்ரிடே பிஸ்கெட். அது குட் டே வந்து ஒரு பெட்டரான பார்லேஜின்னு வச்சுப்போமே. நான் டெய்லி சாப்பிட்றதுக்கு வாங்கக்கூடிய பிஸ்கெட் வந்து ஒரு குட் டே. பட் இதுவே எங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஐ வில் ஈட் ஹைட் அண்ட் சீக். இல்ல இதுவே நம்ம வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, சீனியர் இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க போது நியூட்ரி சாய்ஸ். இப்போ குட் டே மார்க்கெட் செக்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 9,000 கோடி மார்க்கெட். பட் அதுவே நியூட்ரி சாய்ஸ் எடுத்தோம்னா அது வந்து ஒரு 5,000 கோடி. ஒரு ஹைட் அண்ட் சீக் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 4,000 கோடி. ஓகே, இப்போ நான் என்ன இப்போ முக்காவாசி இந்த 3 பிஸ்கெட்டோட இன்கிரீடியன்ட் வந்து ஓரளவுக்கு ஒரே மாவா இருக்கலாமா, இல்ல அதே எஃபர்ட்டை யூஸ் பண்ணி என்னால 3 பிஸ்கெட்டுமே என்னால பண்ண முடியும். பிகாஸ் என்கிட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட். பட் நான் எந்த செக்மெண்ட்டை நான் சூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத பொறுத்து என்னோட ரெவென்யூவே மாறப்போகுது, என்னோட டாப் லைனே டோட்டலி மாறப்போகுது. நான் இப்போ எவ்ரிடே செக்மெண்டா குட் டே எடுத்தா என் மார்க்கெட் கேப் வேற, நான் வந்து நியூட்ரி சாய்ஸ் ஹெல்தி பிஸ்கெட் செக்மெண்டா எடுத்தா என்னோட மார்க்கெட் கேப் வேற, இதுவே நான் கிட்ஸ் பிஸ்கெட் எடுத்தா என் மார்க்கெட் கேப் வேற. இங்க தான் ஃபர்ஸ்ட் விஷயம் ஆஃப் பொசிஷனிங் ஆக்சுவலி ஸ்டார்ட், விச் இஸ் நான் எந்த செக்மெண்ட்டை நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், இல்ல நான் 3 பிஸ்கெட்டும் பண்ண போறேனா அப்படிங்கறதும் ஒரு ப்ராபபிலிட்டி. பட் ஃபர்ஸ்ட் டேக்கிங் அ டிசிஷன் ஆன் ஹூ இஸ் யுவர் செக்மெண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் அந்த செக்மெண்டேஷனை பண்ணதுக்கு அப்புறம் நான் குட் டே தான் பண்றேன்னு முடிவு எடுத்துட்டா நான் என்னோட காம்படிட்டரோட என்னோட ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன, அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நானும் எவ்ரிடே பிஸ்கெட் தான், பட் மேல நான் வந்து கேஷ்யூ நட் போட்டிருக்கேன், இல்ல மேல நான் வந்து பிஸ்தா போட்டிருக்கேன், இல்ல இது வந்து ஒரு ஹெல்தியான பிஸ்கெட். இது மாதிரி வாட் எவர் டிஃபரன்சியேஷன் தட் யூ வாண்ட் டு கம் அப் வித், அந்த ஒரு டிஃபரன்சியேஷனை நம்ம ரொம்ப அழகா கிளியரா மக்களுக்கு புரியுற மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சு அதை சொல்றதுக்கான எபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட் கிட்ட நான் இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு அழகா இருக்கணும், நான் என்ன கலர்ல இருக்கணும், நான் என்ன மாதிரி லோகோ வச்சுக்கணும், நான் எப்படி பேசணும், அதெல்லாம் டிஃபைன் பண்றது பிராண்டிங் as a process. சரி, இவ்வளோ நேரம் ஒரு பிராண்டை எப்படி பில்ட் பண்ணணும்னு பேசிட்டோம். பட் ஆக்சுவலா பிராண்டிங்னா என்ன? விஷுவலா நம்ம பார்க்கும்போது இல்ல என்னை பத்தி கேட்கும்போது நம்ம எப்படிலாம் இருப்போம், போஸ்டர்ல இருப்போம், வேர்ட் ஆஃப் மவுத்ல இருப்போம், இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல இருப்போம், இல்ல ஒரு லோகோவா ஒரு பேக்கேஜிங்கா இருப்போம். இந்த எல்லா இடத்துலயும் நான் என்ன மாதிரி இருக்கணும், நான் என்ன மாதிரி இருந்தா என் ஆடியன்ஸ்க்கு அது ரிலேட்டபிள் ஆகும் அப்படின்னு பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து பிராண்டிங். இப்போ கோகோகோலா பாட்டில் அந்த டிசைனர் வந்து வாட் ஹி டிட் வாஸ் he designed it and he wanted to make sure that everyone identifies the design no matter what happens to the bottle. மேலே கோகோகோலான்னு பிராண்ட் இல்லைன்னா கூட நீங்கள் அதை கோகோகோலா பாட்டில்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. And what he did is he broke the glass and gave one part to one user and they clearly said it is a Coca-Cola bottle. That is branding. பிராண்டிங்னா உடனே ஒரு லோகோ பண்ணணும், ஒரு பேர் வந்து நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு கலர் நல்லா இருக்கணும். These are all collaterals. ஆனஸ்ட்லி நம்ம ஆப்பிள் ஆர் நைக்கி அளவுக்கு பெரிய கம்பெனி ஆகிற வரைக்கும் நம்மளோட லோகோ மாத்தினாலாம் பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அண்ட் லோகோ, கலர் இதெல்லாம் மட்டும் பிராண்டிங் இல்லை. பிராண்டிங்கிறது ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம். அண்ட் பிரச்சனை என்னன்னா இதை பற்றி நிறைய டெஃபினேஷன்ஸும் இருக்கு. நான் இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்த ஒரு டெஃபினேஷனை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் அது ரொம்ப சிம்பிளாகவும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கம்பெனி பற்றியோ இல்லை அந்த ப்ராடக்ட் பற்றியோ ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும், ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் நமக்கு நம்ம ப்ராடக்ட் பற்றி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ நம்ம நினச்சதுக்கும் கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்மளை பற்றி நினைக்கிறதுக்கும் நல்ல ஒத்து போச்சு அப்படின்னா அது நல்ல பிராண்டு, நம்ம சூப்பராக பிராண்டிங் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். பட் நம்ம ப்ராடக்ட்டை வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், இது தண்ணியில் சூப்பராக ஒர்க் ஆகிற ப்ராடக்ட்னு நினைக்கலாம். பட் கஸ்டமர் மைண்டில் இது வெயிலில் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு நினைக்கலாம். இப்போ எங்கள் ப்ராடக்டே நல்லா இருந்தாலும் நம்ம நினைக்கிற ஃபீலிங்கை நம்ம கஸ்டமருக்கு கொண்டு போக முடியல அப்படின்னா இங்கே நம்ம தப்பான பிராண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நம்ம ப்ராடக்ட்டை பற்றி நமக்கு இருக்கிற ஃபீலிங்கை கஸ்டமருக்கு கடத்துறதுக்கு டிசைன், பேக்கேஜிங், மார்க்கெட்டிங், கஸ்டமர் சர்வீஸ்னு எல்லா ஏரியாலையும் கன்சிஸ்டண்டாக நம்ம பண்ணணும். அண்ட் நம்ம ப்ராடக்ட்டை டச் பண்ணும்போதோ, ஸ்மெல் பண்ணும்போதோ, ஃபீல் பண்ணும்போதோ அவங்களுக்கு நம்ம பிராண்ட் ரியலைஸ் ஆகணும். இந்த ஒரு ஃபார்முலாவை எக்ஸாக்டாக கிராக் பண்ணதுனால தான் சில சோடா கம்பெனிக்கும் சில ஷூ கம்பெனிக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தேடி போய் வாங்கி அவனை யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா நம்ம டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறோம்.
ஸோ இந்த பிராண்டிங்கை சூப்பராக பண்ணுறதுக்கு சைக்கலாஜிக்கல் தேரி ஒன்று இருக்குது. இதை பிராண்ட் ஆர்கிடைப்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற நிறைய பிராண்ட்ஸுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். Red Bull, that's a good example. Anything that happens adventurous, they'll go there, they'll take their drone, அது அவங்க மார்க்கெட்டிங் கேம்பெயின் மாற்றிடுவாங்க. The brand is not just like putting their products out there, but they are building a character to bring to life, you know. And this character is, people இதை perceive பண்ணும்போது they should want to follow this character. They want to have a part of that character in them, so that when others perceive you, they want that part to be seen by the world. இது எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பட்டதுனால இதை இன்னும் சிம்பிளாக ஹரிஷ் கிட்ட கேட்டேன். இந்த ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங் அவங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு இல்ல, அந்த ஃபீலிங்கை என்னால புது பிராண்ட் மூலியமா கொடுக்க முடியுமா? அந்த ஃபீலிங் தான் கேரக்டர். ஸோ உங்க பிராண்டை கேட்ட உடனே கஸ்டமர் எந்த ஒரு வார்த்தையை அசோசியேட் பண்ணணும், அந்த வார்த்தை என்னங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிராண்டிங் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். முருகன் இட்லி தேசி பிராண்ட், நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீம் ரியல் இன்கிரீடியன்ட், ஜிஆர்டி ட்ரஸ்ட், சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இட் இஸ் அவர் ஊர் அமேசான், A to Z அவைலபிள். அது மாதிரியான அந்த ஒரு சின்ன வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையில உட்கார வைக்கிறோம்ல, அந்த வார்த்தை தான் கேரக்டர். இப்படி நம்ம பண்ணும்போது வெறும் அந்த ப்ராடக்ட்டை தாண்டி அந்த ப்ராடக்ட் கூட இன்னொன்று அசோசியேட் ஆகுறதுனால பீப்புள் இன்னுமே நல்லா கனெக்டடாகவும் ரிமெம்பர்டாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதுவுமே பண்ணலை, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறது என்னோட இன்டென்ட் இல்லை. அண்ட் அதை சொல்கிறதுக்கு நானும் யாரும் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம நிறையாவே பண்ணியிருக்கோம். இவ்வளோ வருஷமாக இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ்னு பில்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் டைட்டனாக நம்ம இருக்கோம். இது ரொம்பவே சாலிடான ஒரு ஃபவுண்டேஷன். ஆனால் இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான ஸ்கில், சிஸ்டம் அண்ட் அது பண்ணுறதுக்கான ஹார்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. இன்ஃபேக்ட் குளோபல் பிராண்ட்ஸ் பில்ட் பண்ணுற அளவுக்கு டிசைன் எஜுகேஷனும் நம்ம கிட்ட இருக்கு. அது கூட சேர்ந்து நம்மளோட பிராண்ட், நம்மளோட ஐடென்டிட்டியை வேர்ல்ட் ஸ்டேஜில் போடுறதுக்கான ஒரு தாட், ஒரே ஒரு தாட், அது மட்டும் வந்தாலே போதும். இந்த உலகத்துக்கு நம்ம பண்ண ஒர்க்கை பத்தி நல்லாவே தெரியும். இப்போ அந்த ஒர்க்கை பண்ணவங்க பேரையும் தெரிய வைப்போம். இட்ஸ் டைம் they knew our name.